Hi students, today we are going to see quiz 2 in GK. A. Literature. Give the Christian name of the following authors. First one, dash Blake. Second one, dash Russell. Third, dash Browning. Fourth one, dash Lamb. Fifth one, dash Wordsworth. Here they given some author's name. All of them were English authors, English poets. Okay, we should complete their name. Let's discuss the answer. First one, William Blake. William, W-I-L-L-I-A-M. William Blake. Second one, Bertrand Russell. Bertrand, B-E-R-T-R-A-N-D. Bertrand Russell. Third one, Robert Browning. Robert, R-O-B-E-R-T. Robert Browning. Fourth one, Charles Lamb. Charles, C-H-A-R-L-E-S. Charles Lamb. Fifth one, William Wordsworth. William, W-I-L-L-I-A-M. William Wordsworth. இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் போயட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பி, மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ். Match the column A and B by placing the corresponding alphabets in the boxes. First one, crystalline allotrope. What is meant by allotrope? Allotropes are the elements exist in two or more different forms. ஒரு எலிமெண்ட் 2 or more ஃபார்ம்ஸில் எக்ஸிஸ்ட் ஆயிருந்ததுன்னா அதை அலோட்ரோப் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கார்பனோட அலோட்ரோப்ஸ் என்னென்ன, எதுலெல்லாம் கார்பன் இருக்குது? கிராஃபைட், சார்கோல், கோக், பெட்ரோல், இதில் எல்லாமே வந்துட்டு நமக்கு கார்பன் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு கிராஃபைட், சார்கோல், இதெல்லாம் வந்துட்டு அலோட்ரோப் ஆஃப் கார்பன் அப்படின்னு சொல்லலாம். கிறிஸ்டலைன் அலோட்ரோப் அப்படின்றது என்னென்னா, இதுக்கு வந்து ஒரு டெஃபினைட் ஷேப் இருக்கும். ஒரு ஹெக்ஸாகான் ஷேப்லேயோ ஒரு பென்டகான் ஷேப்லேயோ அந்த மாதிரி ஒரு டெஃபினைட் ஷேப் இருக்கும். ரெகுலர் ஒரு டெஃபினைட் ஷேப் இருக்கும். அதுவும் இல்லாமல் கிறிஸ்டல் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் பலபலன்னு இருக்கும் இல்லையா? கிறிஸ்டல் சால்ட், கிறிஸ்டல் சால்ட் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல. ஸோ அது வந்து நல்லா மின்னிட்டு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற கிறிஸ்டல் ஃபார்மில் இருக்கிறது கிறிஸ்டலைன் அலோட்ரோப். ஓகேவா? அமார்ஃபஸ் அலோட்ரோப் அப்படின்னா இதுக்கு வந்துட்டு ஷேப் இருக்காது. இட் டசன்ட் ஹாவ் டெஃபினைட் ஷேப். ஓகேவா? நெக்ஸ்ட் ஹைட்ரோகார்பன். இட்ஸ் காம்பினேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் கார்பன். லெட் us see the answer for them. See first one. First, crystalline allotrope. கிராஃபைட் வந்து ஒரு டெஃபினைட் ஸ்ட்ரக்சர் இருக்கும். நெக்ஸ்ட் அமார்ஃபஸ் அலோட்ரோப். கோக், இது வந்து ஷேப்லெஸ்ஸாக இருக்கும். கோக்கு, சார்கோல், இது எல்லாமே வந்துட்டு ஷேப்லெஸ் தான். அமார்ஃபஸ் அலோட்ரோப். நெக்ஸ்ட் ஹைட்ரோகார்பன், பெட்ரோல். நெக்ஸ்ட் fill in the blanks with the correct alternative given in the brackets. See, first 3 questions வந்து max problems. We'll solve that later. Fourth one, a line which lies in the plane of a circle and touches it on one and only point is said to be a dash. So ஒரு லைன் வந்து சர்க்கிளில் டச் ஆகுது, அந்த பாயிண்ட்டுக்கு என்ன நேம் அப்படின்னு தான் கேட்குறாங்க. அந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா டேஞ்சன்ட். ஓகேவா? ஒரு லைன் வந்து சர்க்கிளில் டச் ஆகுது அப்படின்னா அந்த பாயிண்ட்டுக்கு வந்து டேஞ்சன்ட். சீக்கண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சீக்கண்ட் அப்படின்னா ஒரு லைன் வந்துட்டு சர்க்கிளோட 2 எட்ஜஸ்லேயுமே இன்டர்செக்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், equations that are satisfied at the same time by the same unique solution. நம்ம அதாவது சேம் டைமில் சேம் ஒர்க்கை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து சைமல்டேனியஸாக 2-3 ஒர்க்கு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ சேம் டைம் சேம் யூனிக் சொல்யூஷன் அப்படின்னா அது சைமல்டேனியஸ். சரியா? நவ் வில் see first 3 questions. First one, 5 power 3 into 5 power minus 4. So 5 power 3 into 5 power minus 4. So இங்கே பாருங்க, கொஷினில் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது,
பவரில் இருக்கு மல்டிப்ளிகேஷனுக்கு அப்புறம் பவரில் இருக்கிற நம்பர் வந்து நெகட்டிவில் இருக்குது, மைனஸில் இருக்குது. ஸோ நம்ம மேக்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம், மல்டிப்ளிகேஷனை டிவைட் ஆகணும் அப்படின்னா பவர்லேயும் என்ன ஆகும், சைன் சேஞ்ச் ஆகும். அதுதான் நம்ம எப்படி எழுதியிருக்கோம்னா 5 பவர் 3 டிவைடட் பை 5 பவர் ப்ளஸ் 4, மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிடுச்சு, ப்ளஸ் 4 அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். ஸோ இப்போ 5 பவர் 3 டிவைடட் பை 5 பவர் 4. இப்போ வந்து மேலே 3 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 டிவைடட் பை கீழே 5 பவர் 4. ஸோ 4 டைம்ஸ் வந்து 5 மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கோம். இங்கே 3 5s வந்து மேலேயும் கீழேயும் கேன்சல் ஆயிடுச்சு. மேலே வந்து இப்போ 1 இருக்குது. டினாமினேட்டரில் என்ன இருக்குது, ஒரே ஒரு 5 இருக்குது. ஸோ த ஆன்சர் இஸ் 1/5. நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின், 27 பவர் 2/3. 27 பவர் 2/3 9 into 3. 27 நம்ம எப்படி எழுதலாம், 9 into 3 equal to 27 அப்படின்ட்டு எழுதலாமா. ஸோ 27க்கு பதிலாக நம்ம என்ன போடுறோம், 9 into 3 பவர் 2/3 அப்படின்னு போட்டுக்கிறோம். ஸோ அகைன் இந்த 9 எப்படி பிரிக்கலாம், 3 into 3ன்னு பிரிக்கலாமா. ஸோ 3 into 3 ஆல்ரெடி ஒரு 3 இருக்குது. ஸோ 3 into 3 into 3 பவர் மேலே இருக்கிற 2/3. நெக்ஸ்ட்டு இப்போ 3 into 3 into 3 அது வந்து நம்ம எப்படி எழுதிக்கிறோம், 3 cube அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். ஸோ 3 cube இருக்குது, அதுக்கு மேலே ஒரு பவரில் என்ன இருக்குது, 2/3 இருக்குது. நவ் பவரில் இருக்கிற இந்த 2 நம்பர்ஸையும் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேவா, 3 into 2/3. ஓகேவா. ஸோ நவ் நியூமரேட்டரில் இருக்கிற இந்த 3யும் டினாமினேட்டரில் இருக்கிற இந்த 3யும் கேன்சல் ஆகிடுது. கேன்சல் ஆனதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்குது, பவரில் 2 மட்டும்தான் இருக்குது. ஸோ 3 into 3 equal to 9. 3 ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு 9. ஸோ த ஆன்சர் என்னது, 27 பவர் 2/3 equal to 9. நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின், 9 into 16 பவர் 1/2. we know that square root equal to பவர் 1/2. பவர் 1/2ல இருந்தால் நம்ம வந்து அதை ஸ்கொயர் ரூட்டாகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். சரியா. ஸோ இப்போ பவர் 1/2 இருக்கா, நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம்னா ஸ்கொயர் ரூட் 1/2 ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு நான் ஸ்கொயர் ரூட் போட்டுட்டேன். 9 into 16. ஸோ we know that 3 into 3 equal to 9, 4 into 4 equal to 16. ஸோ 9க்கு பதிலாக நான் என்ன போடுறேன், 3 into 3. 16க்கு பதிலாக என்ன போட்டுக்கிறேன், into 4 into 4 அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். இப்போ வந்து இதை எப்படி எழுதிக்கலாம், ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 into 4 பவர் 2 போட்டோம். நெக்ஸ்ட்டு இப்போ ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், பவர் 1/2 போடுறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு பவர் 1/2 போட்டோம். 3 into 4 ஸ்கொயர் பவர் 2 இன்ட்டு மேலே அதுக்கு மேலே ஒரு 1/2 போட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம், பவரில் இருக்கிறது வந்து மல்டிப்ளை ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேவா. ஸோ இந்த பவரில் இருக்கிற ரெண்டும் இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 3 into 4 பவர் 2 into 1/2. இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆகிடுது. ஸோ மேலே 1 இருக்குது. ஸோ த ஆன்சர் நம்ம என்ன பண்ணுறோம், 3 into 4 equal to 12. See, for the first question, 5 power 3 into 5 power minus 4. இதுக்கு நம்ம ஆன்சர் என்ன பார்த்தோம், 1/5. Second question, 27 power 2/3 equal to answer 9. Third one, 9 into 16 power 1/2 equal to answer 12 கிடைச்சது. ஸோ எதையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 12 கிடைச்சது. 3 into 4. A line which lies in the plane of a circle and touches it on one and only point is said to be a tangent. Equations that are satisfied at the same time by the same unique solution are called simultaneous equations. Next, C. Social studies. Match the names with the achievements by placing the corresponding alphabets in the boxes. See, one side name கொடுத்திருக்காங்க, another side அவங்களோட achievements கொடுத்திருக்காங்க. We are going to match that. First, Columbus, Vasco da Gama, Marco Polo, Ferdinand Magellan. இவங்கெல்லாம் யாரு, ஃபாரின் ட்ராவலர்ஸ் அப்படின்றது நமக்கே தெரியும், படிச்சிருப்போம், சோஷியலில் படிச்சிருக்கோம். 4th 5th 6th சோஷியல் எல்லாம் இதெல்லாம் படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் கொலம்பஸ் என்ன செஞ்சார், கொலம்பஸ். நெக்ஸ்ட் வாஸ்கோ ட காமா, வாட் ஹி டிட். நெக்ஸ்ட் மார்க்கோ போலோ, ஃபெர்டினண்ட் மெகலன். இவங்கெல்லாம் என்னென்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ட்ரை பண்ணுங்கள். லெட் அஸ் டிஸ்கஸ் த ஆன்சர்.
Columbus, discoverer of America. He discovered America. Vasco da Gama sailed round the Cape of Good Hope. கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படின்றது ஆஃப்ரிக்காவில் சவுத் சைடு இருக்கக்கூடிய அந்த டிப்பை தான் நம்ம கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ செயில்டு அப்படின்னா ட்ராவல் பண்ண, அதை சுற்றி அவர் ட்ராவல் பண்ணார். எதில்? சி ரூட்லேயே. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மார்க்கோ போலோ மேட் எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் இன் சைனா அண்ட் இந்தியா. எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ்னால் என்னது? ட்ராவல் பண்ணார். இந்தியா அண்ட் சைனாவை ட்ராவல் பண்ணார். எதுக்காக? அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக. டு லேர்ன் அபவுட் த கண்ட்ரீஸ் இந்தியா அண்ட் சைனா. ஸோ இவர் வந்து நிறைய ட்ராவலிங்லாம் பண்ணார். ஃபர்டினண்ட் மெகலன் ஃபர்ஸ்ட் டு செயில் ரவுண்ட் த வேர்ல்டு. ஸோ ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு செயில் அரவுண்ட் த வேர்ல்டு. ஒரு வேர்ல்டையே சுற்றி வந்துட்டார் ட்ராவல் பண்ணி. அவர் தான் வந்துட்டு ஃபர்டினண்ட் மெகலன். Next, D. General. Identify the pictures with the help of the clues given. கீழே வந்து சம் க்ளூஸ் கொடுத்துருக்காங்க. அந்த க்ளூஸ் வச்சு நம்ம பிக்சர்ஸ் ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பிக்சர் பாருங்கள். இஸ் இன் USA. சரியா? இந்த பிக்சர் எங்கே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் இன் USA. இது ஒரு ஸ்டாச்சு மாதிரி இருக்குது. இந்த ஸ்டாச்சு எங்கே இருக்குது? USAல இருக்குது. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன், இட் இஸ் இன் ஆஸ்திரேலியா. தேர்ட் ஒன், இட் இஸ் இன் கனடா. Fourth one, it is in Italy. Fifth one, it's in England. உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிக்சர்ஸ் பார்க்கும்போதே இதெல்லாம் எங்கெங்கே இருக்குது. அதுவும் ஃபிஃப்த் ஒன்னா வந்து கொஞ்சம் ஃபேமஸ், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓகே, லெட் us see the answer for this. First one, Statue of Liberty. It is in USA. Spelling கரெக்டாக பாருங்க. STATUE, Statue of. OF of Liberty, LIBERTY, Liberty. Statue of Liberty. Next, second one, Opera House. It is in Australia. What is the spelling? OPERA, Opera House. HOUSE, House. Third one, it is in Canada. CN Tower. CN Tower, TOWER, Tower. Next, fourth one, St. Peter's Church. அதுதான் Saint அப்படின்றது ST அப்படின்னு போட்டுக்கலாம். It is in Italy. St. Peter's Church, ST dot PETER apostrophe S Church, CHURCH, Church. Next, fifth one, it is in England. London Bridge. London Bridge எந்த ரிவருக்கு மேலே இருக்கு? ரிவர் தேம்ஸ். ஓகேவா? லண்டன் பிரிட்ஜ் ஓவர் த ரிவர் தேம்ஸ். லண்டன், LONDON, லண்டன் பிரிட்ஜ், BRIDGE, bridge. London Bridge. Okay, well, that's all for today, students. Thank you.